ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியான மெத்தட், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இட்லிக்கு சட்னி, சாம்பார் குறைவான டைம்களில் இதை தொட்டு சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் உடனடியாக பொடி இட்லி செஞ்சு கொடுக்கலாம். ட்ராவல் டைம்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் காட்டியிருக்கிற இந்த கிளாஸால் முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம உடைச்ச கருப்பு உளுந்தாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய வெயிட் 120 கிராம் இருக்கும். இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் உளுந்து எப்பொழுதுமே தோலோடு யூஸ் பண்ணும் பொழுது அதோடைய பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல கலர் மாறிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வறுத்துட்டு வாயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு சவுண்டோடு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வறுபட்ட உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நான் முன்னாடி உளுந்து எடுத்த அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோடைய வெயிட்டு 440 கிராம் இருக்கும். கைவிடாமல் அப்பப்போ சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது தான் எல்லா பக்கங்களிலும் ஈவனாக வறுத்து வரும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்க்கும் பொழுது இதோடைய பொடியோடைய வாசனை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளுடைய வெயிட்டு 10 கிராம் அளவு இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் எள்ளு போட்டு உடனே 1 நிமிஷத்தில் பொரிய ஆரம்பிச்சிடும். உடனே அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே வானலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை அப்படியே போட்டு அரைக்கும் பொழுது ஈர நைப்பு தட்டும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வானலில் போட்டு வாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா விரைச்சி வரும். அது கூட ஒரு 7-8 கார மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் மாற்றி வச்சுட்டு நான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு 1 நிமிஷம் நல்லா வாட்டி எடுத்துக்கிறேன். உப்பு அப்படியே பொடி கூட போட்டு அரைக்கும் பொழுது லைட்டாக ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு தட்டும். அதனால் லைட்டாக வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொலன்னு கிடச்சிரும் பொடி. அடுத்ததாக அதே வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டு ஒரு 3 பூண்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காட்டின எல்லா பொருட்களையுமே ஒரே பிளேட்டில் வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நான் பூண்டு மட்டும் தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது வாசனைக்காக கடைசியாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி எப்பொழுதுமே ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக அங்கங்கே கொரகொரப்போடு இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிடும் பொழுது நல்லா மறுக்குன்னு அந்த பருப்புடைய வாசனையாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும் நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டு அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு டைம் பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடியை நம்ம ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பொடி எப்பொழுதுமே நம்ம கையில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லைனா சட்னி சாம்பார் இல்லாத சமயங்களில் என்ன பண்ணுறது, ஒரு இட்லி 2 இட்லிக்காக வேண்டி இன்னொரு சாம்பார் வைக்கணுமா, சட்னி செய்யணுமாங்கிற எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் எல்லோரும் கிளம்புற அவசரத்தில் அரைகுறையாக சாப்பிட்டு போவாங்க. நம்ம இந்த பொடியை வச்சு பொடி இட்லி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இந்த பொடி இட்லி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.